மேஷராசி என்பர்களே, மேஷராசி என்பர்களாக இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா? அப்போ கடவுளால் உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய சில விஷயங்களில் இதுவும் ஒன்று அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேஷராசியில் பிறந்தவங்க ஒரு ஆழமான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. மேஷராசி அதாவது ஒருத்தன் அட்டனன்ஸில் இருந்தான் அப்படின்னா, டீச்சர் பேப்பரை கொடுக்குறதுக்கு வந்தாலும் சரி, டீச்சர் ஹோம்ஒர்க் கேட்டு வந்தாலும் சரி, அட்டனன்ஸில் இருக்கிறவனோட ஃபஸ்ட்டு பேர் தானே வரும். அந்த மாதிரி கடவுளை ஏதாவது வச்சு செய்யணும் அப்படின்னா கூட ஃபஸ்ட்டு பேராக இருக்கிறவங்கள தான் வச்சு செய்கிறாரு அப்படின்னு சொல்லணும். துரோகங்களையும் அநியாயங்களையும் அதிகமாக அனுபவித்த ராசி மேஷராசி. மேஷராசினுடைய தற்போதைய குணாதிசயம் அப்படின்னு பார்த்தா, அதிபதி செவ்வாய், தத்துவம் அக்னி, நெருப்புன்னு சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் எவனும் ஏமாற்றிட முடியாது. ஆனால் நிறையா விஷயங்களில் துரோகத்தினால் உங்களை ஏமாற்ற முடியும். ஒரு எதிர்க்கணின்னு உங்களை ஏமாற்ற முடியாது, பின்னாடின்னு உங்களை முதுகு குத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேஷராசிக்காரர்களோட இயல்புன்னு பார்த்திங்கன்னா தைரியம் அதிகம். யாரையும் சார்ந்திருக்க விரும்ப மாட்டாங்க. தங்களுடைய முடிவை தாங்களே எடுக்க விரும்புவாங்க. வேகமாக செயல்படுவாங்க. அதே போல் போட்டி மனப்பான்மை இருக்கும். இந்த போட்டி மனப்பான்மை மூலமாக பல விஷயங்களில் நீங்கள் சாதிப்பீங்க. இவங்களோட வாழ்க்கை முறைன்னு பார்த்தீங்கன்னா, முயற்சி செய் வெற்றி பெறு. இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லுவாங்க. தற்போது மேஷராசிக்காரர்களோட மனதில் என்ன ஓடும் தெரியுமா? இன்றைய காலகட்டம், தற்போதைய காலத்தில் பொதுவாகவே இந்த ராசிக்காரன் பொறுத்த வரைக்கும், மேஷராசிக்காரரை பொறுத்த வரைக்கும், என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. நல்ல ஒரு முன்னேற்றமான இது வேணும், என் வாழ்க்கையில் நல்ல ஒரு கடன் பிரச்சனைலாம் தீர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக என் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பீங்க. என்னுடைய திறமையை நிரூபிக்க வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. உங்களுக்கு அதன் மூலமாக பணம் வருதோ, இல்லை பெயர் வருதோ, பதவி வருதோ, திறமையை நிரூபிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. எல்லாருமே என்ன, வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் தான் அதோட மாற்றமாக இருக்கணும். அதாவது வாழ்க்கையில் மாற்றம்ங்கிறது என்னுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய முன்னேற்றமாக இருக்கணும். வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் தோணிகிட்ருக்கோம். அது மாதிரி தான் இந்த மேஷராசிக்கு இப்போ தோணிகிட்ருக்கோம். என்னோடய வளர்ச்சி முன்னேறணும், கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும், சந்தோஷமாக இருக்கணும், நீண்ட ஆயுளோடு இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும், மன வலிமையோடு இருக்கணும், குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும், நல்ல லாபகரமான சில விஷயங்கள் சம்பாரித்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மேஷராசிக்காரர் இன்றைய காலகட்டத்தோடு. அதே போல் நான் யாரையும் சார்ந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற சில விஷயமும் இருக்கும். பணம் மற்றும் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் இந்த மேஷராசி ஓடிட்டுருக்கும். இந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி இந்த மேஷராசி. பழைய காயங்கள் நினைவுக்கு வரும். இந்த ராசிக்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னா, பழைய காயங்கள், நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் உங்களோட மைண்டுக்கு வந்துட்டு போகும். சில மனிதர்களை விட்டு விலக வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். அதே போல் மேஷராசியில் பிறந்தவங்களோட பிறப்பு ரகசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிட பாரம்பரியப்படி மேஷராசி அப்படிங்கிறது தொடக்க சக்தியின் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. தொடக்க சக்தின்னா என்ன? கட்டங்கள்லேயே முதன்மை மேஷம் தான். அப்போ தொடக்கத்தினுடைய சக்தி நீங்கள் தான். இவங்க ஒரு விஷயத்தில் ஆரம்பிக்க பிறந்துட்டாங்க, ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க பிறந்தவங்க அப்படின்னா மேஷராசி தான் இருப்பாங்க. ஒரு முக்கியமான ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா மேஷராசிக்காரரை வச்சு பண்ணிங்கன்னா ஆரம்பம் சூப்பராக இருக்கும். தலைமை ஏற்கும் தன்மை கொண்டவங்க. ஒரு 100 பேர் இருந்தால் கூட 100 பேர் கத்திட்டு இருக்கிறவனா தலைவனாக முடியும், ஒருத்தன் தலைவனாகும். அது இந்த மேஷராசிக்காரனால தான் முடியும். மற்றவர்களுக்கு வழிகாட்டும் திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னா, வேகம் மட்டும் போதாது, பொறுமையும் வேணும் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையினுடைய பாடமாக இருக்கும். இவங்களுக்கு எதிரியாக இருப்பவங்க யார்? மேஷராசிக்கு வெளியில் எதிரிகள் இருப்பதை விட முக்கிய எதிரிகள்னால் கோபம். நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களோட லைஃப்பில் உங்களை டைவெர்ட் பண்ணது ஒரே ஒரு விஷயம் கோபம் தான். கோபத்தில் சொன்ன வார்த்தைகள் பிரச்சனையை தரலாம். ஸோ கோபத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அவசர முடிவுனால் நீங்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டீங்க தெரியுமா? கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. அவசர முடிவுகள்னால் யோசிக்காமல் எடுத்த முடிவு பாதிப்பு தந்திருக்கும். அதிகமான நம்பிக்கை யார் மேலே அதிகமான நம்பிக்கை வச்சிங்க? தவறான மனிதர்கள் மீது நம்பிக்கை வச்சு ஏமாற்றம் அடைஞ்ச உங்களுடைய முக்கியமான எண்ணங்கள். குடும்பத்தில் யார் உறுதுணையாக இருப்பாங்க, யார் சவாலாக இருப்பாங்க தெரியுமா? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். சரி, இதை எப்படி நான் ஃபில்டர் பண்ணுறது ரொம்ப நாளாக இருந்தேன் சார் அப்படின்னு கேட்டுருப்பீங்க. உறுதுணையாக இருக்கிறவங்க உங்களை புரிந்து கொள்ளும் அமைதியான நபர்கள், உங்களுடைய முயற்சியை ஊக்கப்படுத்துவார்கள். மேஷராசிக்காரர்கள் ஒரு சிலருக்கு சொல்கிறேன், தசாபுத்தி சரியில்லாதவங்களுக்கு சொல்கிறேன், குடும்பத்திலே உங்களுக்கு பெரிய சப்போர்ட் இருக்காது. ஸோ சவாலாக இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட முடிவுகளை தொடர்ந்து எதிர்ப்பவங்க, உங்கள் கோபத்தை தூண்டுபவங்க. மேஷத்திற்கு முக்கியம் உங்களை மதிக்கும் உறவுகள். உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது உங்களை மதிக்கிற உறவுகளை விட்டுறாதீங்க. அதே போல் மேஷராசியால் தொழில் பண்ணணும்னு ஆசைப்பட சார், ஆனால் நிறையா தொழில் எதாவது இருக்குது அப்படின்னா, இந்த தொழில் உங்கள் தொழில் இருக்கான்னு பாருங்கள். மேஷராசி ஏற்ற தொழில்கள் அப்படின்னா, மேஷம் செய்யல் மற்றும் தலைமை ராசி அப்படிங்கிறதுனால ஒரு விஷயத்தை செய்கிறதும் நீங்கள் தான், அதுக்கு தலைமை இருக்கிறது நீங்கள் தான். அப்போ சாதகமான துறை என்னது? தொழில், பிஸ்னஸ்ஸு. ஏதாவது ஒரு பிஸ்னஸில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதில் மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு செட் ஆகும், ரியல் எஸ்டேட் செட் ஆகும், இன்ஜினியரிங் செட் ஆகும், டெக்னாலஜி செட் ஆகும், டிஃபென்ஸ் போலீஸ் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ்லாம் செட் ஆகும், ஸ்போர்ட்ஸ் செட் ஆகும், மேனேஜ்மெண்ட் செட் ஆகும், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் செட் ஆகும், என்டர்ப்ரினர்ஷிப் செட் ஆகும். இவர்கள் வேலை செய்யும் இடத்தை விட தங்களுக்கென ஒரு இடம் உருவாக்கும் திறன் அதிகம். நீங்கள் போய் வேலை பார்க்குற ஆளா அப்படின்னு கேட்டால் வேலை வாங்குகிற ஆள் அப்படின்னு தான் சொல்லணும்.
ஸோ இனி தொழில் எப்படி இருக்கும்? பொதுவாக புதிய முயற்சிகளுக்கு வாய்ப்புண்டு. புதுசாக ஸ்டெப் எடுக்கிறீங்கன்னா நல்ல வாய்ப்புண்டு. புதிய தொடர்புகள் உண்டு, வளர்ச்சி வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கூட்டு தொழிலில் கவனமாக இருக்கணும். உங்களோட நண்பர்கள் இருக்காங்க, ஒருத்தர் தான் இருக்கார் அப்படின்னா கூட நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஆவணங்களை சரிப்பாக இருக்கணும். அதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த திசை சாதகம் அப்படின்னா ஜோதிட நம்பிக்கையில் மேஷத்திற்கு கிழக்கு திசை, தெற்கு திசை சார்ந்த முயற்சிகள் வந்து ரொம்ப நல்லது. இதெல்லாம் வந்து சாதகம். அதே போல் சில பாரம்பரிய முறைகளின் சாதகமாக கருதப்படுது இந்த விஷயங்கள். இருந்தாலும் ஒரு சிலருக்கு தசாபுத்தியின்படி செக் பண்ணலாம். அது நீங்கள் ஜோதிட ரீதியாக செக் பண்ணாமல் இருந்தால் தெரியும். நான் சொன்னது வந்து தனிப்படையான விளக்கமாக இருக்கலாம். ஜோதிட ரீதியாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரி, இந்த ராசி செய்வன படிக்குமா, கந்திஷ்டி இருக்குமா அப்படின்னு கேட்டால், மேஷம் செவ்வாய் ஆட்சி ராசி அப்படிம்பாங்க. பொதுவாக மனதைரியம் அதிகம். உங்களுக்கு வந்து எப்போவுமே மனதைரியம் அதிகம். ஒரு விஷயத்தை டேலி பண்ணுறதுக்கு ஈஸியாக நீங்கள் உள்ளே போய் எல்லாம் டேலி பண்ணிடுவீங்க. எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய சக்தி இருக்கிறவங்க நீங்கள். ஆனால் பயம் அதிகமாக, பயம் இருக்குது உள்ளுக்குள்ளே. அதிகமான சந்தேகம் இருக்குது. ஒரு விஷயத்து மேலே சந்தேகப்படுவீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க மேலே நிறைய விஷயத்தில் சந்தேகப்படுவீங்க. அதே போல் மன அழுத்தம் உங்களுக்கு இருந்திருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே கந்திஷ்டி அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இல்லைனா உங்களுக்கு வந்து இதுன்னு நினச்சிருப்பீங்க. கந்திஷ்டி குறித்து பல்வேறு நம்பிக்கைகள் இருக்குது. அறிவியல் ரீதியான அதை உறுதி செய்ய முடியாது. ஆனால் மன அமைதி தரக்கூடிய ஆன்மீக நடைமுறையை சிலருக்கு உதவியாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக செய்தால் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பதட்டமாகவோ இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் தோணுது அப்படின்னா உங்களுக்கு செய்வனே இருக்கா, கந்திஷ்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். பிரபலமான ஜோதிடருடைய நம்பர் தான். உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊரை வச்சு உங்களுக்கு வந்து சொல்லிவிடுறாரு இப்போ எப்படி நிலைமை போயிட்டுருக்கு அப்படின்னு. இது வந்து அப்பாயின்மெண்ட் பேஸில் தான் ஜோதிடம் பார்ப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா மட்டும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் நீங்கள் தனியாக கொண்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எது பண்ணாலும் யோசிச்சு பண்ணுற மாதிரி தான் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் ஜோதிடம் பார்ப்பார். உங்களுக்கு ஐடியா இருக்கிறவங்க மட்டும் பண்ணுங்கள். வேறு எந்த கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். அதே போல் நல்ல நேரம் எப்போது ஆரம்பிக்கும் அப்படின்னா, மேஷராசிக்கு பொதுவான நல்ல காலம் வரும்போது, முயற்சிகள் தொடர்ந்து செய்யும்போது நல்ல காலம் பிறக்குது. சரியான முடிவுகள் எடுக்கும்போது நல்ல காலம் பிறக்குது. கோபத்தை கட்டுப்படுத்தும் போது நல்ல காலம் பிறக்குது. அதிர்ஷ்டம் ப்ளஸ் முயற்சி இரண்டும் சேர்த்து பலன் தருங்க. அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாரம்பரிய ஜோதிடத்தில் சிவப்பு, செம்மஞ்சள், மருண். அதே போல் மேஷத்துடன் தொடர்புடைய நிறங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சிவப்பு, செம்மஞ்சள், மெரூன் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பொருத்தமான நிறம். ஆனால் இதெல்லாம் போட்டுகிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஒரு கர்ச்சீஃபாவது வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னா 9, 1. இந்த எண் வந்து மேஷத்துடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த நம்பரில் வண்டி இருக்கணும், ஃபோன் நம்பர் இருக்கணும் அப்படின்லாம் இல்லைங்க. அதிர்ஷ்டமான எண் உங்களுக்கு சரியான நேரத்தில் இது என்னைக்காவது ஒரு நாள் பயன்படும், அவ்வளோதான். சாதகமான நாள் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் கிரகத்துடன் தொடர்புடையதாக கருதப்படக்கூடிய செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு சாதகமாக அமையும். திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது உண்மையாக இருப்பாங்க. மேஷம் காதலில் ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. பாதுகாப்பு கொடுக்க விரும்புவாங்க. அதிக அன்பு காட்டுவாங்க. நீங்கள் வந்து ஒரு இந்த ராசியோடையே ஒருத்தர் வந்து பிரயாணிக்கிறாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பாக்கியசாலிகள் அப்படின்னு சொல்லும். சவாலான சில விஷயம் கோபம் தான். என்றைக்கு இருந்தாலும் உங்களுக்கு கோபம் தான் வந்து சவாலான விஷயம். நான் சொல்வது சரி அப்படிங்கிற மனநிலை. திருமண வாழ்க்கைக்கு பொறுமை மிக முக்கியம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தை பாக்கியம். ஜோதிடத்தில் குழந்தை யோகம் தனிப்பட்ட ஜாதகத்தில் 5ஆம் பாவம், குரு நிலை போன்றவற்றை பார்த்தே மதிப்பிடப்படுகிறது. பொதுவாக மேஷராசிக்காரங்க குழந்தைகளிடம் அன்பாக இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் குழந்தைகிட்ட நீங்கள் அன்பாக இருக்கீங்க அப்படின்னா குழந்தை வரம் வந்து ஈஸியாக கடவுள் வந்து கொடுக்கறதுக்கான ஒரு தருணம் உங்களுக்கு அமையுது மேஷராசி பொறுத்த வரைக்கும். ஸோ அது வந்து நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும். மேஷராசி பொறுத்த வரைக்கும் அது கன்ஃபார்ம். குழந்தை பாக்கியம் வந்து கன்ஃபார்ம் உண்டு. முதல் குழந்தை ஆணாக பிறப்பது உங்களுடைய பெண். நீங்கள் யார் திருமணம் செய்கிறீங்களோ எங்களோட இதை வச்சு செக் பண்ணிங்க அப்படின்னா ஆணுடைய தெரிஞ்சிடும். அதே போல் இந்த ராசிக்காருக்கு ஒரு மெயினாக ஒரு விஷயம், பழனியில் திரு ஆவினங்குடி அப்படின்னு ஒரு இடம். பழனி மலையே திரு ஆவினங்குடின்னு தான் சொல்லுவாங்க. கீழே பழனி மலை அடிவாரத்தை நடந்து அந்த கடை வீதிக்குள்ளே பூந்து அந்தாண்ட வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு குழந்தை வேலப்பர் கோயில் இருக்கும். அங்கே வணங்கிட்டு தான் இங்கே வந்து மேலே வணங்குவாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஆலயம். மிகப்பெரிய முருகனுடைய அற்புதமான ஆலயம். 3ஆம் படை வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலயம் அது. இப்போ பழனி எப்படி நீங்கள் 3ஆம் படை வீடுன்னு சொல்கிறீங்க, ஆனால் முக்கியமான 3ஆம் படை வீடு கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி தான். உள்ளே போய் வணங்குனீங்க அப்படின்னா ஒரு குழந்தை வடிவில் ஒரு முருகரை பார்ப்பீங்க. அப்படியே மைண்ட் அப்படியே சாட்டிஸ்ஃபையாக அப்படியே மனசு கரைஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சுவாமியை வழிபட்டுட்டு அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா நாகலிங்க மரம் இருக்கும். அப்படியே அதெல்லாம் சுற்றி வந்து வணங்கிட்டு அப்புறமேட்டு மேலே போய் பழனியில் பாலதண்டா இது பண்ணி வணங்கிட்டு வாங்க. லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு புண்ணியம் செய்த ஒரு திருப்தி கிடைக்கும். அந்த ஸ்தலம் அவ்வளோ ஒரு அற்புதமான ஸ்தலம். குழந்தை பேருக்காக வேண்டுபவர்கள்
இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இதுக்கு முன்னாடி திருவண்ணாமலை மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் அங்கே வழிபட்டு இந்த இடத்துக்குலாம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அந்த கோயில்னால் மிகப்பெரிய சக்திகளும் உண்டாகும். உங்களுக்குள்ளேயே ஒரு வைப் உண்டாகும். அது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். அதே போல் இந்த மேஷராசிக்காரங்கள் திருமண ரீதியான சில சிக்கல்கள் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் கொஞ்சம் அப்படியே தான் இருக்கும். இந்த டைமெல்லாம் ஏதாவது ஒரு பெண்கள்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, இல்லை ஆண்கள்கிட்ட பேசுகிறீங்க, முன்னாடி எப்போயோ ஒரு அஃபேர் இருந்தது சார், அது மாதிரி பேசிகிட்டு இருந்தோம், சும்மா ஃபோனில் தான் பேசுகிறோம், அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா தயவுசெய்து இந்த டைமில் கட் பண்ணிக்கோங்க. இந்த டைம் உங்களோட பேர் கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் நீங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் கணவன் மனைவிக்கிடையே உள்ள பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு அற்புதமான ஸ்தலம். அந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் சரியாகி நல்லபடியாக இருக்கும். அந்த மலை ஏறுவதற்கு 1500 படிக்கட்டுகள் இருக்கும். அது தனியாக அது இல்லாமல் வண்டியே வந்து மேலே போய் கும்பிட்றதுக்கும் பஸ் இருக்குது, கோயிலுக்கு பஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த படிக்கட்டு வழியாக போகும்போது நாகத்தை நீங்கள் வந்து பார்க்க முடியும். பாம்பு சிலை, 60 அடி பாம்பு சிலை எங்கேயுமே நீங்கள் இப்படி பார்த்துக்க முடியாது, அப்படி இருக்கும். அந்த சிலையை வணங்கிட்டு அதற்கு பிறகு மேலே போனீங்க அப்படின்னா வெள்ளை தசபாசாரத்தால் செய்யப்பட்ட சிலைகள் அங்கே இருக்கும். அர்த்தநாரீஸ்வரர் சிலை, சிவனும் பார்வதியும் ஒரு சேர அர்த்தநாரீஸ்வரர் ரூபத்தில் காட்சி கொடுப்பாங்க, வெள்ளை தசபசானம். அதை தாண்டிங்க அப்படின்னா அதுக்கு அந்தாண்டியே வந்து பார்த்திங்கன்னா முருகர் செங்குட்டு வேலவன், அதுவும் வெள்ளை தசபசானம். அதுக்கு அந்தாண்ட உச்சி பிள்ளையார் கோயில். அப்போ 4 பேர், குடும்பத்தில் கூடிய 4 பேர் ஒரே இடத்துல இருக்கார். அப்போ எவ்வளோ பவராக இருக்கும் அந்த இடம். குடும்ப சமேதர்களால் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் அந்த இடம். ஸோ கண்டிப்பாக வெளியே விட்டுவாங்க, சூப்பராக இருக்கும். அதே போல் வண்டி வாகன யோகம். மேஷம் அப்படின்னா வசதி விரும்பக்கூடிய தன்மை. ஸோ வசதி விரும்புகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு நல்ல வண்டியாக வாங்கணும், லக்ஸூரி வண்டியாக வாங்கணும், வெஹிக்கிளாக வாங்கணும், அந்த மாதிரி எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் வாங்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து நடக்கிறதான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சொந்த முயற்சியில் வாங்கக்கூடிய எண்ணம் அதிகம். வேறு எவனும் வாங்கி கொடுத்து வாங்கணுங்கிற எண்ணம்லாம் இருக்காது. அதே போல் கடன் விஷயங்களில் திட்டமிடல் அவசியம். ஸோ திட்டமிட்டு பிளான் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடன் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையான மேஷராசிக்கார். கடன் மட்டும் அவ்வளோ சீக்கிரம் அதிகமாக வாங்கிறாதையும் மாட்டிக்குவீங்க. சொத்து யோகம் அப்படின்னா பொதுவாக நிலம், வீடு, முதலீடு, இது 3 தான். இந்த முதலீடு இந்த பக்கம் எல்லாமே ஆர்வம் இருக்கும். இந்த 3 விஷயத்து மேலேயும் உங்களுக்கு ஆர்வம் அதிகம். ஒன்றே வாங்கி சேல் பண்ணணும்னு நினைப்பீங்க, இல்லை வாங்கி வச்சுக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ நிலம்லாம் வாங்கி போட்டு அதை ரியல் எஸ்டேட் பண்ணுறது, இல்லை இன்வெஸ்ட் பண்ணி அப்புறமேட்டு சேல் பண்ணுறதுலாம் நீங்கள் நிறையா பண்ணுவீங்க. வீடு அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் வீடு வாங்கி விற்கிறதோ, இல்லை வீடு அடிக்கடி கட்டி பார்க்குறதோ, இல்லை அதை ஆல்ட்ரு பண்ணிகிட்டே இருக்கிறதோ, அதெல்லாம் வந்து உங்களோட விருப்பமாகவே இருக்கும். முதலீடுகள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இல்லை இந்த லேண்டில் முதலீடு பண்ணுறது, ஒரு 4-5 பேர் சேர்ந்து சொத்து வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு அவசரமாக வாங்காமல் சரி பார்த்து முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லதே தவிர மற்றபடி ஒன்றும் பெரிய லாக்கோ இல்லை அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அடுத்த 12 நாட்கள் பார்க்கும்போது தொழிலில் புதிய வாய்ப்புகள் உண்டாகுது. முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கான ஸ்டெப் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. பணம்னு பார்க்கும்போது செலவு கட்டுப்பாடு தேவை. ஸோ உறவுகள்னு பார்க்கும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை. மனநிலைன்னு பார்க்கும்போது பழைய விஷயங்களை எடுத்து அதை பெருசு பண்ணிகிட்டு இருக்காமல் பழைய விஷயங்களை விடுத்து முன்னேறதுக்கான வழியை பாருங்கள். இனி செய்ய வேண்டியது அப்படின்னா தினமும் திட்டமிட்டு செயல்படுங்க. உடற்பயிற்சி செய்யுங்க, ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லது. உடம்புக்குன்னு கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கோபத்தில் முடிவு எடுக்காதீங்க தயவுசெய்து. பணத்தை சேமிங்க. பணத்தை சேமிச்சிங்க அப்படின்னாவே மிகப்பெரிய நன்மை உண்டு. நீங்கள் வந்து பணத்தை சேமிக்கிற அளவுக்கு செலவுகள் இருந்துகிட்டு இருக்குது சார் அப்படி இப்படிங்க. தயவுசெய்து இந்த டைம் வந்து கொஞ்சம் பணத்தை சேமித்து அதுக்கு தகுந்த மாதிரி வேலையை பாருங்கள். இந்த காலகட்டம் பண வரவு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சும்மா செலவு இதுன்னு இருக்கும். எல்லாமே சுப செலவுகள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல மனிதர்களை தேர்வு செய்யுங்க. உங்கள் கூட இருக்கிற ஆள் நல்ல ஆளாக இருக்கணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்யக்கூடாதது அப்படின்னா அவசர முடிவு எடுக்காதீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்கே அதுதான். நிறைய இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆமாம் சார் நீ சொல்கிறது உண்மை தான், அவசர முடிவு தான் ட்ராபேக் அப்படின்னு. தேவையில்லாத சண்டை வேண்டாம். எல்லாரையும் நம்புவது தவறு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கோபத்தில் உறவு முறிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் பேசிட்டிங்கன்னா கூட அப்புறமேட்டு போய் பேசிடுங்க. தெரியாமல் அதெல்லாம் உங்களோட கிரக அமைப்பின்படி இந்த டைமில் வந்து அப்படி உங்களை செயல்பட வைக்கும், தேவையில்லாமல் சண்டை போட வைக்கும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஒரு வேலை, அமைதியாக இருங்க. அதே போல் பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தா நம்பிக்கை அடிப்படையில் செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு, அதே போல் தியானம், மன அமைதி பயிற்சி, இது எல்லாமே உண்டு. அதே போல் உதவி செய்வது ரொம்ப நல்லதுங்க. நல்ல எண்ணங்களை வளர்த்தால் ரொம்ப நல்லதாக போகும். அதனால் பிரச்சனையே கிடையாது, கவலையே கிடையாது. மேஷராசினுடைய வாழ்க்கை ரகசியம் அப்படின்னா உங்களிடம் நெருப்பு இருக்குது. அதாவது நீங்கள் வந்து மேஷராசி அப்படின்னா நெருப்பு ராசின்னு சொன்ன முன்னாடியே அதை கோபமாக அல்ல சாதனையாக மாற்றுங்க. நெருப்பு இருந்தால் அதை வச்சு ஊரை பற்ற வைக்கிறதும் அதுதான், விளக்கு பற்ற வைக்கிறதும் அதுதான். ஸோ ஒரு கோவிலில் சாமிக்கு முன்னாடி விளக்கு பற்ற வைக்கிறதும் அதுதான், ஊரே கொளுத்துறதும் அதுதான். ஸோ அந்த நெருப்பை சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்லது. மேஷம் அப்படின்னா தோல்வியால் உடைந்து போகாது. ஒரு தோல்வியில் நீ வந்து உடைஞ்சு போகக்கூடிய ஆள் கிடையாது. மீண்டும் எழும் சக்தி கொண்டவர்கள், முன்பே செல்ல பிறந்தவர்கள்.
ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி அதுக்கு தகுந்த மாதிரி முன்னே சென்று அதை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு நபர். உங்களோட பெரிய வெற்றி என்ன தெரியுமா? பொறுமை ப்ளஸ் திட்டம் ப்ளஸ் முயற்சி சேர்ந்தால் என்ன வரும்? வெற்றி தான் வரும். ஸோ பொறுமை ப்ளஸ் திட்டம் ப்ளஸ் முயற்சி சேர்ந்தால் வரும் வெற்றி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய வெற்றி. நீங்கள் செய்யக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. எந்த பக்கம் போகணும் அப்படின்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் சில நேரங்களில் இருக்குது. சொந்தத்தினால கொஞ்சம் லாக் ஆகிருக்கீங்க, நண்பர்களால் கொஞ்சம் மாட்டிகிட்ருக்கீங்க. இந்த விஷயத்தில் எல்லாமே கொஞ்சம் எச்சரிக்கையாக மட்டும் இருங்க. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு லாபகரமாக இருந்தாலும் பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருந்தாலும் வேகமாக ஓட்டாதீங்க. நீர், நெருப்பு, தண்ணி இந்த 3 விஷயத்துலையும் கொஞ்சம் பத்திரமா, அதாவது நீர், நெருப்பு, அதே போல் கரண்ட்டு, இந்த 3 விஷயத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வண்டி வாகனமோ இல்லை வேறு ஏதாவது சொத்து நிலங்களோ அது மாதிரி டாக்குமெண்ட்டு, பட்டா அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கிளியராக இருங்க. ஏற்கனவே எழுந்த டாக்குமெண்ட்டு, முன்னாடி எழுந்த டாக்குமெண்ட்டு, இப்போ எழுந்த டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள் உங்களோட பேரோ இல்லை உங்களோட பெற்றோர்கள் பேரோ இல்லை உங்களோட குழந்தைகள் பேரோ வந்து அடிக்கடி சும்மா இன்வால்வ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே போல் இந்த ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலகட்டம் சூப்பராக இருக்க போது. அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. இதோட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ண மறக்காம ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் பார்த்துருங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி.